வீட்டுக்காரு எங்களை நேராக பயம் சொல்லணும். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள மேல்குருமலை மலை கிராமத்தைச் சேர்ந்தவர் மாரிமுத்து, வயது 45. செவ்வாயன்று மாலை மூணாருக்கு பஸ்ஸில் சென்ற இவரை சிறுத்தைப்பல் கடத்தியதாக கேரள வனத்துறையினர் கைது செய்தனர். தமிழக வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். விசாரணைக்காக உடுமலை வனத்துறை அலுவலகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அங்கு அவரிடம் வனத்துறையினர் விசாரணை நடத்தினர். விசாரணைக்கு பின் அலுவலர்கள் வெளியே சென்றனர். அப்போது கழிவறை செல்வதாக கூறிவிட்டு சென்ற மாரிமுத்து நீண்ட நேரமாகியும் வெளியே வரவில்லை. வன ஊழியர்கள் கழிவறை கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தனர். அப்போது மாரிமுத்து தூக்கில் தொங்கிய நிலையில் பிணமாக கிடந்தார். அதிர்ச்சி அடைந்த வன ஊழியர்கள் உடுமலை போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அங்கு வந்த போலீசார் மாரிமுத்து உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக உடுமலை அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவம் குறித்து வன அலுவலர் ராஜேஷ், வருவாய் கோட்டாட்சியர் குமார், உடுமலை டிஎஸ்பி நமச்சிவாயம் விசாரணை நடத்தினர். இந்த நிலையில் மாரிமுத்து தற்கொலை செய்திருக்க வாய்ப்பே இல்லை என தமிழக மலைவாழ் மக்கள் சங்கத்தின் மாநில துணைச் செயலாளர் செல்வன் கூறினார். மாரிமுத்து மேல்குருமலையில் விவசாயம் செய்து வருகிறார். கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு கஞ்சா கடத்தியதாக மாரிமுத்து மீது வனத்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படாததால் கடந்த ஜூலை 29 அன்று மாரிமுத்துவை கோர்ட் விடுதலை செய்தது. விடுதலை தொடர்பான ஆவணத்தில் கையெழுத்திட மாரிமுத்து 29ஆம் தேதி உடுமலை வந்துள்ளார். அங்கு கையெழுத்து போட்டுவிட்டு அதே நாள் மாலை மூணாறு பஸ்ஸில் சென்றுள்ளார். சின்னாறு சோதனைச் சாவடியில் மாரிமுத்துவை பஸ்ஸிலிருந்து இறக்கிய கேரள வனத்துறையினர் சிறுத்தைப்பல் கடத்தியதாக கைது செய்தனர். அங்கு வைத்து இரவு முழுவதும் தாக்கியுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த மாரிமுத்து இறந்துள்ளார். இதை மூடி மறைக்க அவர் கழிவறைக்கு சென்றதாகவும் அப்போது அங்குள்ள கம்பியில் வேஷ்டியை கொண்டு தூக்கிட்டு தற்கொலை செய்ததாகவும் வனத்துறையினர் சொல்கின்றனர். கோர்ட் விடுதலை செய்யப்பட்ட ஒருவரை முறையற்ற காவலில் வைத்து சித்திரவதை செய்து ஒரு போலியான வழக்கில் கைது செய்து ஜோடித்து கொலை செய்துள்ளனர். மாரிமுத்து கொலை தொடர்பாக தமிழக அரசு சிபிசிஐடி விசாரணை உத்தரவிட வேண்டுமென செல்வன் தெரிவித்துள்ளார். இதையடுத்து உடுமலை வனச்சரக அலுவலகத்தை மலை கிராம அமைப்புகள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டன. தந்தை இறப்பை தொடர்ந்து மாரிமுத்துவின் மகள் சிந்து உடுமலை போலீசில் புகார் அளித்துள்ளார். எனது தந்தை கைது செய்யப்பட்டது குறித்து குடும்பத்துக்கு முறையாக தெரிவிக்கப்படவில்லை. நாங்கள் பழங்குடியினர். சட்டத்துக்கு புறம்பாக தந்தையை அழைத்துச் சென்றனர். இன்றைக்கு விசாரணையில் அவர் இறந்துள்ளார். அவர் மிகவும் மனதைரியம் உள்ளவர். தற்கொலை செய்து கொள்ள வாய்ப்பில்லை. இதில் எங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளது என புகார் மனுவில் தெரிவித்துள்ளார். மாரிமுத்து மரணம் பற்றி விசாரிக்கப்பட்டு வருகிறது என திருப்பூர் கலெக்டர் மணிஷ் சங்கர் விளக்கம் அளித்துள்ளார். பிரேத பரிசோதனை நடந்து வருகிறது. மாரிமுத்து தற்கொலை செய்து கொண்டதாக வனத்துறையினர் தெரிவிக்கின்றனர். இறந்தவரின் உடலில் காயம் ஏதும் இல்லை. போலீசார் விசாரித்து வருகின்றனர் என கூறினார். மாரிமுத்து விசாரணையின் போது அடித்துக் கொல்லப்பட்டிருக்கலாம் என அவரது குடும்பத்தினர் சொல்லும் நிலையில் வனத்துறையினர் அதனை மறுத்துள்ளனர். மாரிமுத்துவை அழைத்து வருவது, விசாரணை நடத்துவது என அனைத்து சிசிடிவி கேமரா பதிவுகளும் உள்ளன. இதில் வனத்துறையினர் எந்த தவறும் செய்யவில்லை என ஆனைமலை புலிகள் காப்பகத்தின் கள இயக்குநர் வெங்கடேஷ் தெரிவித்தார்.